பிரைஸ் தி லார்ட். இப்போ இந்த சின்ன பிள்ளைங்க வந்து இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கை வரலாறை வந்து ஒரு மைம் மூலமாக காமிக்க போகிறாங்க. இதில் அவங்க டைலாக் பேச மாட்டாங்க, ஆனால் ஆண்டவர் எப்படி பிறந்தார், எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தார் அப்படிங்கிறத முழுவதும் அவங்க காமிப்பாங்க. அதை கவனமாக பாருங்கள். अभी इस बच्चे लोग यीशु मसीह के बारे में एक पूरा कहानी को एक ड्रामा के रूप में आपको दिखाएंगे. ध्यान से देखिए. आखिर में इसमें से 3 प्रश्न हैं, थोड़ा ध्यान से देखिए, ठीक है. இப்போ இந்த ப்ரோக்ராம் பண்ணுறதுக்காக எஸ்தர், உன்னதா, பெட்டினா, காருண்யா, ஜோஹன், பென், டாமினிக் இவங்க எல்லோரும் சேர்ந்து இப்போ பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அவங்கள கிளாப் பண்ணலாம். இயேசு கிறிஸ்து இந்த மண்ணில் மனிதனாக பிறந்து இந்த நல்ல நாளை கொண்டாடும் போது அவரது வாழ்க்கையில் நடந்த காரியங்களை ஒரு சிறு நாடகம் மூலமாக பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? இயேசு கிறிஸ்து கன்னி மரியாள் மற்றும் யோசேப்பின் பெத்லஹேமில் மாட்டுத் தொழுவத்தில் குழந்தையாக பிறந்த பொழுது சாஸ்திரிகள் மூவரும் அவரை வந்து பணிந்து கொண்டனர். यीशु मसीह बेथलेहम करके गांव में पैदा हुए. அடுத்தது தேவாலயத்தில் இயேசு கிறிஸ்து தமது 12ஆம் வயதில் எருசலேம் தேவாலயத்தில் வேத வாக்கியங்களை பகிர்ந்து கொண்டார். நுண்ணறிவான கேள்விகளை கேட்டு ஆசிரியர்களை வியக்க வைத்தார். அடுத்தது இயேசுவின் ஞானஸ்தானம். இயேசுவின் ஞானஸ்தானம் யோர்தான் நதியில் நடந்தது. யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார். அவர் தண்ணீரில் வெளியே வந்தபோது வானம் திறந்து பரிசுத்த ஆவியானவர், இவர் என் நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சாட்சி பகிர்ந்தார். அடுத்த காட்சி படகில். இயேசுவும் அவர் சீஷர்களும் படகில் ஏறி சென்றனர். இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்து எழும்பி, இறையாதே, அமைதலாயிரு என்று காற்றையும் கடலையும் பார்த்து அதட்டினார். அடுத்த காட்சி இயேசுவின் நன்மைகள். இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். இயேசு கிறிஸ்து பிறவி குருடனுக்கு பார்வை அளித்தார். மரித்த எபீருவின் மகளை தேவன் உயிரோடு எழுப்பினார்.
பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பொழுது சுகம் பெற்றாள். அடுத்த காட்சி திருவிருந்து. இயேசு தமது சீஷர்களுடன் மேஜையில் அமர்ந்து கொண்டு அவருடைய சிலுவை பாடுகளை பேசினார். அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்தார். இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். இயேசு கிறிஸ்துவும் சிலுவை பாடுகளும். இயேசுவை வாரினால் அடித்தார்கள். பரியாசம் பண்ணினார்கள். ஆணிகளால் அடிக்கப்பட்டது. முள்முடி சூட்டப்பட்டது. அவர் நமக்காக எனக்காக இந்த சிலுவையில் அடிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்துவை கல்லறையில் அடக்கம் பண்ண போது கற்கள் புரண்டோடின. மரித்த இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் உயிரோடு எழுந்து இன்று பரலோகத்தில் பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். மகிமையாய் நம்மை அரசாளுகிறார். அரசாளுகிற ராஜா நமக்காக இன்று பிறந்தார். ராஜாவாக ஜெய கம்பீரமாக இந்த உலகத்தை அவர் ஆளுவதால் அவருக்கு பிள்ளையாகிய நாம் எதற்கும் பயப்பட தேவையில்லை. இயேசு எனக்காகவும் உங்களுக்காகவும் இந்த பூமிக்கு வந்தார். அவர் இப்போது நமக்காக இயேசு கிறிஸ்து வலது பாரிசத்தில் பிதாவோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவரோடு அமர்ந்திருக்கிறார். சிங்கம் உயிர்த்தெழுந்தார்.